வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. குரோதி வருடம் வைகாசி மாதம் உங்களுக்கு வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். சரிங்களா? புலிப்பாணி சித்தர் அருள்வாக்கு பலிக்கட்டும். வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதங்க. சூரியன் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் சித்திரை மாதத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த பவர். சரிங்களா? அதன்படி இது 2வது மாதம். சித்திரை முதல் மாதம், இது 2வது மாதம். அடுத்தடுத்த மாதங்களில் அதன் தாக்கம் குறையும். சூரிய வெப்பம் தாக்கம் குறையும். வைகாசி மாதத்துடைய சிறப்பு என்னன்னா, வைகாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு அன்னைக்கு கிரிவலம் செல்றதுக்கு உகந்த நாள். சரிங்களா? அதே மாதிரி வைகாசி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க. வாஸ்து விழிப்புனா காலையில் 9:05 10:35 வரையும் வாஸ்து விழிப்பு இருக்குது. அதில் மனை முகூர்த்தம் செய்யலாம், ஊடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், அல்லது நிலை அருகால் தூக்கி வைக்கலாம். இது மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை துவங்கலாம். நல்லது. அது மாதிரி செஞ்சிங்கன்னா உடனே வேலை முடியும். இந்த வாஸ்து விழிப்பில் யாரெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்களோ வீடு சுபிட்சமாக இருக்கும். யாரெல்லாம் அருகால் தூக்கி வைக்கிறீங்களோ அந்த வாசல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதில் மனை முகூர்த்தம் பண்ணால் உடனே வேலை முடியும். சில பேர் இப்போ பேஸ்மட்டம் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க, லெண்டல் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் இது மாதிரி செஞ்சிங்கனாக்கா, வாஸ்து விழிப்பில் முறைப்படி செஞ்சிங்கனாக்கா சரசரன்னு வேலை முடியும். கட்டிடம் சீக்கிரம் முடிஞ்சிடும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுக்காக அந்த வாஸ்து விழிப்பில் செய்கிறதுங்க. சரி. வைகாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு விரதம் இருக்கலாம். வைகாசி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை. நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறதுங்க. விரதம் இருந்து செய்யணும். அது மாதிரி செஞ்சிங்கன்னா குடும்பத்தில் பித்ருதோஷம் விலகும். சரி, இது இந்த மாத சிறப்புங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்பை பார்ப்போம் வாங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்புன்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியிலே சுக்கிர பகவான், புதன் 2 பேரும் இருக்காங்க. ரிஷப ராசியிலே குருவும் சூரியனும் இருக்காங்க. கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கார். கும்பராசியிலே சனி பகவான் இருக்காருங்க. அடுத்து மீன ராசியிலே ராகு பகவான் செவ்வாயோட சேர்ந்து இருக்காருங்க. இது கிரக அமைப்புங்க. சரி, கிரக மாறுதல் அப்படின்னு பார்க்க போனால், இந்த வைகாசி மாதத்தில் 7ஆம் நாள் ரிஷபராசிக்கு சுக்கிரன் வந்துடுவார். அது மாதிரி 11ஆம் நாள் ரிஷபராசிக்கு புதன் வந்துடுறார். 18ஆம் தேதி மேஷத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுறார். 27ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வந்துடுறார். 31ஆம் தேதி மிதுனத்துக்கு சுக்கிரன் வந்துடுறார். ஆக சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்க இந்த மாதத்தில் அடிக்கடி போயிடுறாங்க. இதனுடைய அமைப்பின்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2/11 புதன் பகவான் 9ஆம் இடத்திலே சுக்கிரனுடைய சேர்க்கை பெற்று
இருக்கிறதுனால 7ஆம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். இது ஒரு மாபெரும் ஒரு யோக யோக நிலையை உங்களுக்கு கொடுக்குங்க. சரிங்களா? சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்துறதுங்க. யார்? சுக்கிரனும் சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால. சரிங்களா? அதனால் புதனும் சுக்கிரனும் சேர்க்கை வந்து அவ்வளவு அருமையான யோகத்தை உண்டு பண்ணுதுங்க. இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் தரக்கூடிய சில நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சுப நிகழ்ச்சியில் பங்கு பெறுவோ அல்லது தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளவோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதோட கைப்பொருள் கொஞ்சம் பதனமாக பார்த்துக்க வேண்டிய நிலைமையிலும் இருக்கீங்க. ஏன்னா சில பல விஷயங்களில் சில பொருளாதார நிலையில் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க. உங்களுடைய கைப்பொருள் தவறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை புரிஞ்சுக்கணும். குழந்தைகளால் நன்மை உண்டு. குழந்தைகளுடைய சந்தோஷத்தில் பங்கு எடுத்துப்பீங்க. குழந்தைகள் உங்களுக்கு அவங்களாலேயும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. சரிங்களா? அது மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நினைவேறப்பது வாய்ப்பு இருக்குங்க. என்னங்க இது மாதிரி எங்கள் சனி பகவான் எனக்கு இவ்வளோ இன்னலை கொடுத்துட்ருக்காரு, நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க. ஆமாங்க, சனி பகவான் சிரமத்தை அதாவது வந்துங்க ஒருவருடைய நிலையை முழுவதும் ஆராய்ந்து அதற்கு தக்க பலன்களை கொடுப்பவர். அவர் படிப்படியாக தன்னை விலக்கிக் கொள்ளும்போது அந்த பலனுக்கு இரட்டிப்பாக நன்மையை செஞ்சுட்டு போகிறவருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சனி பகவான் அந்த ஒரு கஷ்ட நிலை வந்தால் தான் அது நிவர்த்தி ஆகிறதும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதாவது வந்து பசித்தால் தான் அந்த உணவின் அருமை தெரியும். சொல்கிறது புரியுதுங்களா? சும்மாச்சும் வயிறு பசி இல்லாமல் அந்த உணவை அள்ளி போட்டிங்கன்னா தெரியும், நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க ஒரே வார்த்தையில். ஆனால் நல்ல பசி, அப்போ ஒரு கஞ்சி ஒரு எளிவேர் வீட்டில் உங்களுக்கு விருந்தினால் கொடுக்குறாங்க. அப்போ அதை நீங்கள் சாப்பிடும்போது அந்த கஞ்சியோட சுவை தேவாமிர்தமாக இருக்கும். ஆமாம், அது ரியலாக அனுபவிக்கும்போது மட்டும்தான் தெரியும். அதான் பசி அறிந்து அந்த உணவை சாப்பிட்டா அது ருசி அறியாது, பசி இருந்தால் ருசி அறியாது என்பது பழமொழி. சரிங்களா? என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. ஆனால் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆமாம், பசியின் கொடுமை ருசி அறியாது. அதனால் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சிறந்த மாதமாக அமையறதுல எந்த மாற்றமும் இல்லை. சனி பகவான் கெடுதல் செய்தாலும் உங்களை பக்குவப்படுத்தி வைக்கிறார். அதனால் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான மாதமாக அமையும் என்பதில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் சிறக்குங்க. உங்கள் தொழில் சிறக்கும், தொழில் வருவாய் உண்டு, அதில் மாற்றமே இல்லை. சரி இல்லையா? உறவினர்கள் வருகையும் உண்டு, உறவினர்களால் பிரச்சனையும் உண்டு. ஆக ஒரு பக்கம் நன்மையும் இருக்கும், இன்னொரு பக்கம் தீமையும் இருக்கும். உலகமே ஒரு சம நிலையில் தான் இருக்கும். மேடுன்னு இருந்தால் ஒன்று, பள்ளம் இருக்கும். அதே மாதிரி தாங்க உறவினர்கள் வருகையும் இருக்குது, அதே நேரத்தில் பிரச்சனையும் இருக்குங்க. பிரச்சனை இல்லாத மனிதர் யாருங்க? யாருமே கிடையாது. அதனால் இறைவனுக்கே பிரச்சனை, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நாட்டை ஆள்ற பிரதமருக்கே பிரச்சனை, நம்ம என்ன செய்ய முடியும்? ஆக பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது, இறைவனே கிடையாதுங்கும்போது நம்ம மனுஷன் என்ன? அதனால் வந்து இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க பிரச்சனையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனதை திடகாத்திரப்படுத்தி கொண்டு உங்களுடைய நோக்கம் ஒன்று தான். அதாவது நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும். அதை மட்டும் சிந்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றியாளரில் முதல் வரிசையில் நிற்பீங்க நீங்கள் தான். அதில் மாற்றம் இல்லைங்க. உங்களுடைய உழைப்புக்கு தக்க ஊதியம் கிடைக்கும், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது நடந்தே தீருங்க. யாருக்கு? இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வைகாசி மாதம் மிக சிறந்த மாதமாக அமையும் என்பதில் நீங்கள் மாற்றுக்கருத்தே இல்லை. உங்களுக்கு வளர்ச்சி உங்கள் கையில் தான். ஆமாம், உழைப்பு, கடின உழைப்பு, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயம் உண்டு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வைகாசி மாதம் மிக சிறந்த மாதமாக உங்களுக்கு மாற வைக்கிறது நீங்கள் தான். உங்களுடைய உழைப்பு 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 உழைப்புக்கு தக்க பலன் உண்டு என்பதை தெரிஞ்சுங்க. இது சிறந்த மாதமாக உங்களுக்கு அமையறதில் எந்த மாறுதலும் இல்லை என்பதை கூறி, இதில் ஏதேனும் சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கேள்வியும் கேட்டு வைங்க.
அதற்கு தக்க பலன் வழங்கப்படும் என கூறி இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.